அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சிவகாசி விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் குடும்பத்தையே எரித்துக் கொல்ல ஒருவர் முயன்றிருக்கிறார். இந்த நிலையில் குடும்பத்திலிருந்து 5 பேரும் தீவிர தீக்காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாலமுருகன், இது தொடர்பான விவரம். வணக்கம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி முஸ்லீம் ஓடை தெருவைச் சேர்ந்த அக்பர் அலி என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த சையத் அலி பாத்திமா என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சையத் அலி பாத்திமாவிற்கும் முதல் கணவர் முபாரக் அலி என்பவருடன் திருமணம் நடந்து அவருக்கு பர்வீன், பரூக்கு ஆகிய குழந்தைகள் பிறந்து தனது குழந்தைகளுடன் சையத் அலி பாத்திமா வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் முதல் கணவர் முபாரக் அலி சாலை விபத்தில் மரணம் அடைந்து இறந்து விட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தனியாக வாழ்ந்து வந்த சையத் அலி பாத்திமா இரண்டாவதாக அக்பர் அலி என்பவரை திருமணம் செய்து குடும்பம் நடத்தி வந்ததாகவும் தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது கணவர் அக்பர் அலி தனது மனைவி சையத் அலி பாத்திமாவிடம் அடிக்கடி குடும்ப தகராறில் ஈடுபட்டு வந்ததாகவும் தெரிய வருகிறது. மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக முதல் கணவர் இறந்த நிகழ்விற்காக இன்சூரன்ஸ் பணம் வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த பணத்தை அக்பர் அலி தன்னிடம் கொடுக்க வேண்டும் என கேட்டதாகவும், ஆனால் தனது பிள்ளைகள் பெயரில் வங்கி கணக்கில் தான் செலுத்த வேண்டும் என்று சையத் அலி பாத்திமா கூறி வந்ததாகவும் தெரிய வருகிறது. இந்நிலையில் அக்பர் அலிக்கும் சையத் அலி பாத்திமாவிற்கும் தகராறு நீடித்து வந்த நிலையில் இந்த அதிகாலை மனைவி சையத் அலி பாத்திமா, பரூக்கு மற்றும் பர்வீன் மற்றும் மாமியார் சிக்கந்தர் பீவி ஆகியோர் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைக்க முயன்றுள்ளார். அப்போது அக்பர் அலி மீதும் தீப்பற்றி 5 பேரும் தீயில் எரிந்து காயமடைந்துள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சிவகாசி தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து காயமடைந்த 5 நபர்களையும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் காயமடைந்த 5 நபர்களும் சிவகாசி அரசு தீக்காய சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர்.